சந்தோஷமா இருந்தது. நன்றியா. அன்பு நேச உறவுகள் அனைவருக்கும் இதான வெள்ளிப்பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்களோடையும் பேச ஆரோக்கியத்தை உட்கார வச்ச கடவுளுக்கு முன்வாதம் பயந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்கும் என் தர வாழ்த்துக்களையும் கூறியபடியே 10/10/2025 சூப்பர் நம்பர் 10/10/25 நடந்திருக்கின்றோம் நேரலையோடு. வளமையை போலவே வெள்ளி நிகழ்வுகளத்தனை இடம்பெறுகின்றது. மும்மத சிந்தனை நேரம், மும்மத பணிசை நேரம், கேள்விக்கணைகள், சொல் விளையாட்டு. அதற்கிடையில் சிந்தனை நேரம் நிறைவடைந்ததும் உடனடியாக நாங்கள் யோகா பயிற்சிக்குள் இணைந்து செல்லும் நேரம். ஆசிரியர் தர்ஜினி சண்முகநாதன் அவர்கள் உட்கார்ந்தபடி இருக்கின்றார். எல்லோருக்குமே இனிய வணக்கம். தமிழருக்கு ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். உற்சாக வணக்கம் வாணி. மும்மத சிந்தனை நேரம். ஆனால் பாலம் எழுதியவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு அழகான வெள்ளி பொழுதில் எங்களை இணைய செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கு எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி இன்றைய நாள் இனிதான நல்ல நாளாக அமைய இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நச்சிந்தனையாக நீதிமொழி 3 அதிகாரம் 5-6. முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாது. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதையை செம்மையாக்குவார். தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமீன். அழகான ஒரு வசனம். நாம் இன்று வெள்ளி பொழுதில் பெரும்பாலான என்ன சமயத்தை எடுத்து கொண்டாலும் வெள்ளி பொழுதில் தான் நாங்கள் இறைவனை தேடுவதும் இறைவனிடம் போவதும் விரதங்கள் இருப்பதும் அவருக்காக பல ஒருத்தல்களை செய்வதும் காலை பொழுது வெள்ளிக்கிழமைகளில் தான் அது நடைபெறும். எனக்கு தெரிந்து கூடி நாங்கள் ஊரில் இருக்கும்போது எங்களோட அம்மா வெள்ளிக்கிழமைகளில் தான் கோயிலுக்கு சென்று அந்த அறைந்த ஆண்டவரை வணங்கி செவித்து விட்டு வந்து மலக்கறி சாப்பிடுவது. ஆனால் அந்த வெள்ளிக்கிழமையை ஒரு புனிதமான வெள்ளியாக நான் என்று கருதி ஆண்டவரிடம் நாம் எதை கேட்டாலும் நாம் ஒரு காரியத்தை செய்யும் போது அதிகாலை பொழுதில் எழுந்தவுடன் நாம் ஆண்டவரை துதிக்கும் போது அவர் எனக்கு இந்த விடிய காலையை தந்தார் என்று நன்றி சொல்லும் பொழுது, நாம் ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் எமக்கு நிச்சயமாக அவர் ஒரு வழிவகுத்து தருவார். நாம் என்னதான் மனதில் நினைத்தாலும் ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவரிடம் அதை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரிடம் நாம் அதை சொல்ல வேண்டும். என்ன நான் இன்று செய்ய இருக்கின்றேன், நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு பயணமாக இருந்தாலும் சரி, ஒரு படிப்பு எங்களுடைய பிள்ளைகளுக்கு படிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு நிமிடம் நாம் ஆண்டவரிடம் நம்முடைய வேண்டுதல்களை சொல்லிவிடுவோம். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு செவி மடுப்பார். ஆண்டவரே சொல்லுவார். சில நேரங்களில் நாங்கள் ஒரு வேலைகளை செய்யும் போது நாம் இதை செய்ய முடிக்கணும், நான் இன்றைக்கு இதை செய்யணும் என்று போட்டு எங்களுக்கு பல தடங்கல்கள் வரலாம். அந்த தடங்கல்கள் கூடி ஆண்டவரால் தடுக்கப்பட்டது என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் எங்களுக்கு எப்பவுமே நல்லதைத்தான் செய்கின்றார். உன் தாயின் கருவறையில் உதிக்கும் முன்னே உன்னை நான் அறிந்தவன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவருக்கு தெரியாமல் நாம் எதையுமே செய்ய முடியாது. அவருக்கு தெரியும், எங்களை தெரியும், எங்களுடைய வாழ்க்கையை தெரியும். ஆகவே நாம் நிச்சயமாக நாம் ஒவ்வொரு காரியத்திற்கு முன்பாகவும் கடவுளை வேண்ட வேண்டும், கடவுளுக்கு நன்றி சொல்லவனும், துதிக்கவனும், புகழ வேண்டும். ஏனென்றால் இறைவன் எங்களிடம் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. ஆகவே நாம் நன்றியை மட்டும் இறைவனுக்கு சொல்ல மறக்கவே கூடாது. நம்முடைய வாழ்நாளில் நாம் நன்றியை சொல்லிக் கொண்டே இருப்போமான இறைவன் எங்களுக்கு தேவையானதை செய்வார். இறைவனை புகழ்ந்து பாடி போற்றி ஆர்ப்பரிக்க நாங்கள் முதல் பழக வேண்டும். இறைவனை நாங்கள் துதிக்க வேண்டும். மனதால ஒரு 5 நிமிடங்களோ 10 நிமிடங்களோ கண்களை மூடிக்கொண்டு நாம் இறைவனை துதிக்க வேண்டும். ஆகவே இந்த நாள் இறைவனுக்கு எங்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுத்து நாம் அன்னை மரியாய் மூலம் பெற்ற வரங்களுக்கு அன்னை மரியாவுக்கும் நன்றி கூறியவர்களாக, அருள் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் மீது உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் உங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. அருள் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவர் உடனே
பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடன். பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். அண்ணா பாலமுரளி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து தியானதேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். இந்திய தொகுப்பாளினி சோமல கல்விராஜன் அவர்களுக்கும், வணக்கம். மாமுக தொகுப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும், அதிபர் நடா மோகன் அவர்களுக்கும், அனைத்து பாமுகர்களுக்கும் எனது எங்கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு நன்றி மன்றி ஆண்டேன். இன்றைய நாளில் உலகத் தலைவர் அனைவருக்காகவும், உலக மக்களுக்காகவும், எங்கள் குடும்பத்தினருக்காகவும், கடன் நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறவர்களுக்காகவும், மரணப்படுக்கையிலிருந்து கஷ்டப்படுகிறவர்களுக்காகவும், வருங்கால சிறார்களுக்காகவும், அவருடைய உடல் நலனுக்காகவும், இறந்த ஆத்மாக்கள் யாவிற்காகவும் நாங்கள் இறைவனுதல் செய்வோம். இன்று பொதுக்காலத்தின் 27ஆம் வாரத்தின் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. எனதாக்கம் 9025. கிறிஸ்தவ சிந்தனை. மெசியாவின் வருகை, இறையாட்சியின் வருகை என கடவுளின் சந்திப்புகள் அனைத்துமே மனித குலத்தின் நலத்திற்காகவும் மேம்பாட்டிற்காகவும் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இயேசுவின் வருகை வளமும் வாழ்வும் வழியும் ஏற்படுத்தி தந்தது. அதனை உணர்ந்து ஏற்று நம்பி வாழ்வு பெற்றோர் உண்டு. அதேவேளை நல்ல செய்வதை பார்த்து பொறாமையோடு குறை கூறியவர்களும் உண்டு. தீய ஆவியை ஊட்டிய இயேசுவை குறை கூறுவோருக்கு அவர் கூறுவது, நான் கடவுளில் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகின்றேன் என்றால் இறை ஆட்சி உங்களிடம் உள்ளது. கடவுளின் ஆட்சி முதலில் தீமைகளை ஒழிக்கும் சக்தி உள்ளது. தீமைகளோடு கடவுள் சமரசம் செய்து கொள்வதில்லை. எனவே இயேசுவின் வருகை கடவுளின் பெயரால் புதிய வாழ்வு தந்து வழி நடத்துகின்றது. நன்மைத்தனத்தால் இறையாட்சி வளம் பெறும்போது தீமைகள் அழிகின்ற என்பது மட்டுமல்ல, மாறாக நன்மைகள் வலுப்பெறுகின்றன என்பது பொருள். எனவே சுத்தம் செய்யப்பட்டு வெறுமனே உள்ள வீடாக மாறாமல் தூயாவின் வரங்களை கொலைகளை நிரப்ப பெற்றுக்கொள்கின்ற போது நிறைவும் மறுபடியும் தீமைகளுக்கு அகப்படாமல் நல்ல வெற்றியை நிலைபெறும் வளர்ச்சியும் பெறும். நன்மையுருவான இறைவன் இயேசு கிறிஸ்து மக்களின் நலனுக்காக தீய சக்திகளை எதிர்த்து வெற்றியாக சூடிய இறைவனை நிறுவ உழைத்தார். தீமையின் சக்தியால் உந்தப்பட்ட சிலரால் இயேசு கேள்விகளுக்குள்ளாக்கப்பட்டார். சளைத்தவரால் இயேசு அவர்கள் பாணியிலே சென்று அவர்களுக்கு பதில் அளித்தார். தனது பணியை தொடர்ந்தார். இயேசுவின் துணை கொண்டு தீமையும் தீயாவின் தூண்டுகளை மலித்து நன்மையை பற்றி கொண்டு நாங்களும் வாழ்வோம். இறையரசை கட்டியெழுப்ப தீமைகளை துரத்தி அடிப்போம். சிந்தித்து நாங்களும் செயல்படுவோம். ஜீசுவின் இருதயமே, எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தா எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்துக்கு இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடம் இறைவன் இருப்பதால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கு உருவமுண்டு. அவர் உருவத்தில் உயிர்த்தெழும் உயிரா எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. உருவத்தில் உயிர்த்தெழும் உயிரால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே,
உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தாலுங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நன்றி, வணக்கம். தவமல கல்விராஜன் அவர்கள். நன்றி, வணக்கம் தியானதேசன் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வாணியவர்களுக்கும் தவமலர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நற்செய்தி மூலம் அறியப்படுவது நாம் எமது செபத்தின் மூலம் அறிகின்றோம். செபத்தின் மூலம் கடவுளுடன் வேண்டுகின்றோம். நம்முடைய மனதை மாற்ற முயல வேண்டும். மற்றவர்களின் மனதை மாற்ற முயல்வதும் பார்க்க எமது மனதையை நாம் மாற்ற வேண்டும். முதல் கடவுளின் மனதின் ஆழத்தில் கொண்டு வருவதுதான் என்பது எங்களுக்கு முடியாத செயல். எனவே நாம் கடவுளிடம் இறந்து வேண்டுவோம். மனதின் ஆழத்தில் செல்ல நம்மை தயார் செய்ய வேண்டும். எனவே நாம் கடவுளிடம் மன்னிப்பு கேட்போம், அவரிடம் வேண்டுவோம். இறைமகன் இயேசுவிரான் என்னுடன் பேசுகின்றார், அருளை பொழியும் வதனம் வதனம், ஆறுதல் கூறும் வதனம் வதனம், கருணையை உருவம் சிகரம் சிகரம் இறைமகன் இயேசுவிரான் என்னுடன் பேசுகின்றார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1289 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையாக நச்சிந்தனைக்கு முன் வாழ்த்துளியாக ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதியது அதிகாரம் 11 திருவசனங்கள் 15 26 முடிய. அக்காலத்தில் யூதர்கள் பேய்களின் தலைவனாகிய பெயர் செய்வை கொண்டே இயேசு பேய்களை ஓட்டுகின்றான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்கின்றனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறு பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயர் செவ்விலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகின்றேன் என்கின்றீர்களே, நான் பெயர் செவ்விலை கொண்டு பேய்களை ஓட்டுகின்றேன் என்றால் உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகின்றார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகின்றேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாண்டி தம் அரண்மனையை காக்கின்ற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமை உடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கின்றார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கின்றார். ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேடும். இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன் என சொல்லும். திரும்பி வந்து அந்த வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டிருப்பதை காணும். மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை அழைத்து வந்து அவருள் புகுந்து அங்கே குடியிருக்கும். அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடு உள்ளதாகும். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கின்றார் என்கின்றார் இயேசு.
வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கின்ற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருட்களையும் பங்கிடுவார் என்றும் இயேசுவின் எச்சரிக்கை மொழிகளை சிந்திக்க இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். நமது ஆன்மீக வாழ்வு என்பது ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. அதில் நாம் எந்த நிமிடமும் விழிப்பாய் இருக்க வேண்டும். நமது அருள் வாழ்வின் தரம் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒன்று. நாம் ஒன்றில் முன்னேற வேண்டும் அல்லது பின்னேற வேண்டும். ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலை ஒன்றில்லை. வாழ்வின் தரம் உயராவிட்டால் தீமைகள் அதிகரித்து விடும். நமது வாழ்வின் நல்ல பழக்க வழக்கங்களை நாம் அதிகரிக்க வேண்டும். இல்லாவிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தீய பழக்கங்கள் நம்மை ஆட்கொண்டு நமது பின்னைய நிலை முன்னைய நிலையை விட கேடுள்ளதாக மாறிவிடும். எனவே நாம் ஆயுதம் தாங்கி நம் வாழ்வை காத்து கொள்ள வேண்டும். இறை வார்த்தை ஒரு ஆயுதம், அன்பு செயல் ஒரு ஆயுதம், சிவம் என்பது இன்னொரு ஆயுதம். இந்த ஆன்மீக ஆயுதம் தாங்கி தீய சக்திகளை எதிர்த்து போராட நமக்கு இன்னும் அதிக சக்தி தேவைப்படக்கூடும். எனவே நாம் இயேசுவோடு எப்போதும் இணைந்திருந்து செயல்பட வேண்டும். இயேசுவை ஏற்க வேண்டும் என்றால் நம் உள்ளம் அடைபட்டு இராமல் திறந்த நிலையில் இருக்க வேண்டும். நம் பார்வையில் நேர்மை வேண்டும். நம் இதய கதவுகளை மூடிவிட்ட பிறகு அங்கே கடவுளின் செயல் தோன்றட்டும் என நாம் எதிர்பார்த்தால் அந்த எதிர்பார்ப்பு காணல் நீர் போல் மறைந்துவிடும். மாறாக நம் உள்ளத்தில் கடவுளின் அருள் துலங்கி செயல்படும் வண்ணம் நம்மையே அவரிடத்தில் கையளித்து விட்டால் நம் வாழ்விலும் அதிசயங்கள் நிகழும். கடவுளின் வல்லமை நம் வழியாகவும் வெளிப்படும். ஏனென்றால் கடவுள் மனிதரின் துணையோடுதான் தம் திட்டத்தை செயல்படுத்துகின்றார். கடவுளின் செயலை நம் வாழ்விலும் கண்டுகொள்ள அதன் ஒளியில் புது மனிதர்களாக உருமாற்றமடைய கடவுளின் கைகளில் முழுமையாக நம்மை கையளித்திட வேண்டும். இன்று பலருடைய நிலைப்பாடு மதில் மேல் பூனை அல்லது கூட இருந்து குழிபறிக்கும் குள்ளநரி, இது நாயா நரியா என்று தெரியாத வழிவேடம். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கின்றார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டிச் சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்க செய்கின்றார். உண்மை. ஆன்மீகத்தில் மூன்றாவது அணிக்கு இடமே இல்லை. அருள் வாழ்வில் இடைப்பட்ட நிலைக்கு வாய்ப்பே இல்லை. ஒன்றில் ஆண்டவனோடு அல்லது அழகையோடு, அருளோடு அல்லது இருளோடு, நீதி அல்லது அநீதி, உண்மை அல்லது பொய்மை. இதுதான் நியதி. இரட்டை வேடம், இரட்டை வாழ்க்கை இயேசுவுக்கு ஏற்புடையது அல்ல. இத்தகைய இரட்டை நிலை எப்பொழுதும் எதிரிக்கு பின் வாசலை திறந்தே வைத்திருக்கும். ஆகவே நாம் கடவுளின் சார்பில் அவரோடு மட்டும் இருப்போம். நமக்கு குறை இருக்காது என்று வேண்டிக்கொண்டு இந்த வேண்டுதல் நேரத்திலே நாங்கள் இறைவனிடம் வேண்டுவோம். எங்கள் வேண்டுதல்களை கேட்கும் இறைவன் நிச்சயமாக எங்களுக்கு நல்ல பதில் தருவார் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு வேண்டும். நாங்கள் சிதறி போக விடாமல், அங்கங்கு மனதை அலைவாய விடாமல் ஒரே நிலையில் நின்று இறைவனிடம் வேண்டும்போது அவர் எங்களுக்கு எங்களுடைய மன்றாட்டுகளை செவிமடுப்பார் என்று வேண்டிக்கொண்டு வேண்டுதல் கேட்டு வருந்துவோருக்கு ஆறுதலையும், தனிமையில் இருப்போருக்கு துணையாகவும், நோயில் வருந்துவோருக்கு நல்ல மருத்துவராகவும், பாதுகாப்பற்றவர்களுக்கு பாதுகாப்பாகவும் இருந்து இறைவன் பக்கபலமாக இருந்தவர்களை காக்க வேண்டும். அவர்களை தீய சக்திகள் எதுவும் அணுகாமல் கூட இருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு பாமுக உறவுகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த வெள்ளி பொழுதினிலே பாமுக மேடையிலே ஆலய வழிபாடுகளாக இசைக்கப்படுகின்ற அந்த பன்னிசைகள் இறைவனின் மனதை உருக்கி அனைவருடைய உள்ள கிடக்கைகளையும் அறிந்து அவர்களின் வேண்டுதல்களுக்கு இறங்கி அருள்வளம் பொழிய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு பாமுகத்துக்காகவும் வேண்டிக்கொண்டு பாமுகத்தை இயக்கிக் கொண்டிருப்பவர்களுக்காகவும் வேண்டிக்கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். தவமலர் கல்விராஜன் அவர்களே, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேவிஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த சர்வத்தையும் சிருஷ்டித்து ஆளுகை செய்து கொண்டிருக்கின்ற இயேசு ராஜாவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படியே அவர் அன்பு சகோதரி தொகுப்பாளர் திருமதி தவமலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன் அவர்களே. நான் மிக உற்சாகமா இருப்பேன். மிக்க நன்றி. நீங்களும் உற்சாகமா இருப்பீங்க தானே? நான் உற்சாகமா இருக்கேன் சோதரி. நன்றி சோதரி. அப்படி சோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படியே அவர் அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் ஒரு அன்பு சகோதரர் திருமதி தலைவாணி மோகனுக்கும்
மற்றும் பாமத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்ற எல்லோருக்கும் சர்வவல்லருடைய ஆசீர்வாதங்கள் அனைவருக்கும் இருக்க வேண்டும் சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்திக்கொண்டு அன்றிலிருந்து ஈச்சமோட்டை வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ இன்றைக்கு துணை இலக்கம் சௌகரி 625 என்று சொல்லிக்கொண்டு பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் நேற்று வாய்ச்சது 20-30 முடிய 10-20 மட்டும் வாய்ச்சது நேற்று. இன்றைக்கு ஆதியாகமம் 19-29 முடியும். பக்கம் 37வது பக்கம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்குடைய வேலைக்காரன் பள்ளத்தாக்கை வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். சேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடே வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டார். பின்பு அவிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவர், நாம் தேசத்தில் பழகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். அங்கே இருந்து பெயர்செபாவுக்கு போனார். அன்று ராத்திரியிலே கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அங்கே அவர் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டார். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அருசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் சேராரிலிருந்து ஈசாக்கிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றார். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக்க வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோടെ அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை உடனே சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் வார்த்தையால் புயல் காற்று ஓய்ந்தது, உந்தன் பார்வையால் திருந்தினார் பேதிரு. உந்தன் வார்த்தையால் புயற்காற்று ஓய்ந்தது, உந்தன் பார்வையால் திருந்தினார் பேதிரு. உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. மீனின் வாயிலே காசு வந்ததே, கழுதையின் வாயிலே பேச்சு வந்ததே.
மீனின் வாயிலே காசு வந்ததே, கழுதையின் வாயிலே பேச்சு வந்ததே. திறந்தும் எழுந்தான் பவுல் அன்று ஜபித்ததால், இறந்தும் எழுந்தான் பவுல் அன்று ஜபித்ததால். காலூன்றி நில்லென்று கத்தினார் பவுல் அன்று, காலூன்றி நில்லென்று கத்தினார் பவுல் அன்று. முடவர் நடந்தார் லிஸ்திரா நகரிலே, முடவர் நடந்தார் லிஸ்திரா நகரிலே. உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. ஆமே. நன்றி ஆண்டவரே. அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாட்களுக்கு வைக்காமல் நன்றி அப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, தகப்பனே உங்களது பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்ல இருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசப்பாவுடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதங்களும் அனைவருக்கும் இருக்கவும் சொல்லி ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த விதமான பிரச்சனைகளோ ஆபத்துக்களோ கொள்ளை நோய்களோ அணுகாவடன் ராஜா. நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் இறகளால மூடி ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாக எடுத்து ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படி தினமும் நீங்கள் ஒவ்வொரு பாதத்தை வர்றமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக எடுத்து கொண்டிருப்பதற்காகவும் அப்பாவுக்கு முன்பு கொடான கொடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு தகப்பனே சோத்திரம் சோத்திரம். மற்றும் ராஜா, அநேக ஆண்டுகளாக ராஜா திருமணம் முடித்து குழந்தை செல்லம் இல்லாமல் தினமும் வேதனையோடு கண்ணீரோடு அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரர்களுக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வாதிங்க ராஜா. அடைபட்டு போயிருக்கும் கற்பங்களை தொடுங்க சப்பா, தொடு ஆசீர்வாதிங்க. கண்ணீர் அவமானத்தை தொடையுங்க ராஜா. அது நன்றி சொல்லுங்க சோத்திரம் தொட்டு ஆசிரியமைக்கா நன்றி ராஜா. சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, அநேகான திருமணம் முடிக்காமல் கண்ணீரோடு வேதனையோடு அவமானம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரர்கள் சகோதரர்களுக்கு ஏற்ற வரங்களை ராஜா இந்த வருடத்துக்கு இணைத்து அவருடைய திருமணம் இணைத்து வைத்து ஆசீர்வதிங்க ராஜா. ஆசீர்வதித்து குடும்பங்களை பெருக பண்ணுங்க ராஜா. ஆபிரகாமின் சந்ததிகளை ஆசீர்வதித்து போல ராஜா ஒவ்வொருடைய குடும்பங்களையும் பல்கி பெருக பண்ணுங்க ராஜா. பல்கி பெருக பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. சோத்திரம் ராஜா. அப்படி நீங்க ஆசீர்வச்சமைக்கா கோடி நன்றி தான் அப்பா, கோடி நன்றி. சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, அனைத்து சிறுவர்கள் சிறுமிகளுக்கு நிறைந்த ஞானத்தையும் செல்லுமிடமெல்லாம் அவனோட ஆணி வாய்ந்த கரங்கள் அவர்களுடைய கூடவே இருந்து வழிநடத்த ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படி நீங்க வழிநடத்தி வரமைக்கா நன்றி தகப்பனே. சோத்திரம் சோத்திரம். மற்றும் ராஜா, பாமுகத்தின் அதிபர் குடும்பம் கைது செய்யும் சகலவற்றையும் அவளோட கூடவே இருந்து அணு தினமும் அவருடைய ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழியெடுத்தவன் சொல்லி இயேசப்பாவோட பிரார்த்தனை எழுதிக்கொண்டு சாரி விட வர்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாரம்பரிய பிள்ளைவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த அண்ணா பாரமுரளி அவர்கள், ஜானிடிசன் அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், பாலன் வேலு பிள்ளைவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி வாணி தொடருங்கள். நன்றி, வணக்கம். மிக மிக நன்றி அக்கா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நிறைய சத்தம் அவங்களோட வருகுது வாணி. மெதுவா வருதா? உங்களோட சத்தம் சரியான குறைவாக பாருங்க. இப்ப சரியா? நன்றி நன்றி நன்றி. மிக நன்றி தமிழக்கா. நிறைவுக்கு வருகின்றது மும்மத சிந்தனை நேரம். இணைந்த எல்லோருக்குமே மிக்க நன்றி. தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், வியாழக்கிழமைகளில் தயவு செய்து எத்தனை பேர் இணைஞ்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் தயவு செய்து வியாழக்கிழமைகளில் முன்கூட்டியே சிந்தனைகளை நிறைவு கொண்டு வாங்க. காரணம், சரியாக நான் 9 மணிக்கு கொடுத்து ஆகணும் ஆங்கில வகுப்பு ஜெயரட்மன் அவர்களுக்கு 2 அவர் சொல்லி எடுத்து வாரப்படினால அந்த நேரத்துக்கு கட்டாயம் கொடுத்து ஆகணும். அதற்கிடையே நாங்கள் யோகாம் செய்யணும். முடிந்த அளவு பாடல்களை குறைத்து சிந்தனைகளையும் குறைத்து வியாழன் மட்டும் கொஞ்சம் ஒத்துழைப்பை தாருங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். வகுப்புக்கா
முகத்தோடண்டா அப்போ முகமூடியோட வந்தார்களோ? இல்லை வெளியில கண்டா என்ன செய்யறோம்? சில பேர் முகம் இல்லாமல் வெளியில் உள்ளுக்குள்ளே முகமே கழுவாமல் இருக்கிறவர்கள் என்ன செய்யலாம்? சரி சரி, நன்றி. வருவார்.